கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இறைமகன் இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த நாள் ஒரு புதிய நாள், ஒரு மகிழ்ச்சியின் நாள். உங்கள் வாழ்க்கையிலே என்ன துக்கங்கள் இருந்தாலும் ஆண்டவர் அவைகளை எல்லாம் மாற்றி போடுகிற காலம் இது. இந்த டுடேஸ் விக்டரி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று ஆண்டவருக்குள் நான் நம்புகிறேன். உங்களில் அநேகர் இந்த டுடேஸ் விக்டரியை டவுன்லோட் செய்து பிறருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறீர்கள். ஒருவேளை உங்களுக்கு ஒரு நாள் வேலை அதிகமாக இருந்தால் அல்லது ஒரு வாரம் நீங்கள் தவிர்க்க முடியாத காரணத்தினால் அந்த செய்தியை அவர்களுக்கு அனுப்ப முடியவில்லை என்றால் அவர்களால் அந்த செய்தியை கேட்க முடியாது. ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த லிங்கை காப்பி செய்து அவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி இந்த லிங்கை ஓப்பன் பண்ணுங்கள் என்று சொல்லுங்கள், அல்லது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று சொல்லுங்கள். இப்படி அநேகர் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் பொழுது இந்த டுடேஸ் விக்டரி மட்டுமல்ல, இதோடு கூட பகிர்ந்து கொள்ளப்படுகிற மற்ற செய்திகளும் அவர்களுக்கு நிச்சயமாய் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே இந்த நாளிலே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி நீங்கள் பிறருக்கு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யட்டும், கேட்கட்டும். ஏன் இதை முதலாவது சொல்லுகிறேன் என்றால், பின்னாக செய்தி முடிந்தவுடன் நீங்கள் இதை கேட்க மறந்து போய்விடலாம். ஆகவே முன்பாக சொல்லுகிறேன். சரி, இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு ஒரு அற்புதமான வார்த்தையை கொடுத்திருக்கிறார். உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆதலால் இதோ இப்பொழுது நான் அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன், என் கரத்தையும் என் பலத்தையுமே அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன், என் நாமம் யெகோவா என்று அறிந்து கொள்ளுவார்கள். இந்த வசனத்தின் நடுப்பகுதி சொல்கிறது, என் கரத்தையும் என் பலத்தையுமே அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன். ஆண்டவர் மகா பெரியவர். அவருடைய கரம் எவ்வளவு வல்லமை உள்ளது என்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறதில்லை. ஒரு நாள் ஏர்போர்ட்டிலே ஒரு வேடிக்கையான காட்சியை பார்த்தேன். ஒரு சிறு குழந்தை, அதற்கு மிஞ்சி போனால் 3 வயது தான் இருக்கும். அது ஒரு சிறிய ட்ராலியை இழுத்து கொண்டு யாரிடத்திலும் கொடுக்க மாட்டேன் என்றான். நானே இழுத்து கொண்டு வருவேன் என்று. அவனால் அந்த ட்ராலியை இழுக்கவே முடியவில்லை. ஆனாலும் விடவில்லை. நான் தான் இழுத்து கொண்டு வருவேன் என்று. அவனுடைய தாய் தகப்பன் வேகமாக முன்னாக போய்விட்டார்கள். திடீரென்று பார்த்தால் ஓ என்ற அழுகையின் சத்தம். என்னவென்று பார்த்தால், அவன் இழுத்து கொண்டு சென்ற ட்ராலி கீழே விழ, அவன் கீழே விழ, அவனால் அதற்கு மேல் தன்னையும் திடப்படுத்த முடியவில்லை, ட்ராலியும் இழுக்க முடியவில்லை. இவன் அழுகிற சத்தத்தை கேட்டு அந்த தகப்பனார் வேகமாய் வந்தார். ஒரு கையில் ட்ராலியை எடுத்தார், அடுத்த கையில் அவனை தூக்கினார், வேகமாய் நடந்து சென்றார். இந்த காட்சியை பார்த்து எனக்கு ஒரு பக்கம் பரவசமாக இருந்தது. ஆண்டவர் கூட இப்படித்தான். சில வேளைகளில் நானே செய்வேன், என்னால் முடியும் என்று நீங்கள் சுயத்தை நம்பி சில காரியங்களை செய்யும் பொழுது உங்களால் அதை செய்ய முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், என் கரத்தையும் என் பலத்தையும் நான் அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன். உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்களை நீங்களே செய்து, நீங்களே முடிவெடுத்து, நீங்களே பிரயாசப்பட்டு, நீங்களே சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிற காரியத்திலே இனிமேல் உங்களால் முடியாது என்று அதை விட்டுவிட்டு கர்த்தருடைய கரத்திலே அதை ஒப்புக்கொடுங்கள். அவருடைய கரம், அவருடைய பலம் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்யும். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜீவனுள்ள தேவனே, நல்ல ஆண்டவரே, என் கரத்தையும் என் பலத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்துவேன் என்று சொன்னீரே. உங்கள் பிள்ளைங்க யாருடைய வாழ்க்கையெல்லாம் பலனற்று திடனற்று இருக்கிறார்களோ அவர்களுக்கு உம்முடைய கரத்தையும் பலத்தையும் தெரியப்படுத்த வேண்டும் என்று உம்முடைய அடியாள் ஜெபம் பண்ணுகிறேன். உங்கள் வலக்கரம் கூட இருந்து நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அப்பா, ஆசீர்வதிங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் தன்னுடைய கரத்தையும் தன்னுடைய பலத்தையும் உங்களுக்கு தெரியப்படுத்துவார். உங்களுடைய பிரயாசங்களை, முயற்சிகளை விட்டுவிடுங்கள். கர்த்தரே உங்களை நடத்துவார். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.